நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போதோ, ரன்னிங் பண்ணும்போதோ, கொழுப்பு வந்து நம்ம உடம்புல கரைஞ்சு காணாம போயிடும் அப்படின்னு நெனைப்போம். ஆனா, முக்காவாசி கொழுப்பு வந்து நம்ம மூச்சு காத்து வழியா தான் வெளியேறுது. ஒரு 10 கிலோ கொழுப்ப வந்து நம்ம உடம்புலேருந்து குறைக்கிறோம் அப்படின்னா, அந்த 10 கிலோல 8.4 கிலோ வந்து வெறும் மூச்சு காத்து வழியாவே வந்து இந்த கொழுப்பு வெளியேறியிருக்கும். கார்பன் டை ஆக்சைடா. மீதி 1.6 கிலோ வந்து நம்ம உடம்புல வந்து யூரினாவோ, இல்ல வேர்வையாவோ வந்து வெளியேறும். இது கேட்க ஆச்சரியமா இருந்தாலும் இதுதான் உண்மை. ஃபேட் வந்து ஃபிசிக்கலா நம்ம உடம்ப விட்டு வெளியேறணும். அதாவது அதில் இருக்க அணுக்கள்லாம் உடஞ்சி ஃபிசிக்கலாக வெளியேறணும். ஸோ இது வந்து நம்மளோட கார்பன் டை ஆக்சைடு, அதாவது மூச்சு காற்று வழியாக தான் வெளியேறுது. ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் அவங்களோட லைஃப் ஸ்டைலை பொறுத்து ஒரு எனர்ஜி டிமாண்ட் இருக்கும். இந்த எனர்ஜி டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாப்பாடை வந்து சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புல இருக்க வெயிட் வந்து கூடவோ குறையவோ செய்யாது. எப்போல்லாம் வந்து இந்த எனர்ஜி டிமாண்டுக்கு மேலே வந்து நம்ம சாப்பாடை சாப்பிட்றோமோ அந்த எக்ஸஸ் எனர்ஜிலாம் வந்து உடம்புல வந்து ஃபேட்டாக ஸ்டோர் ஆகும். இந்த கொழுப்பை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்து மனுஷங்களோட எவல்யூஷனால நம்ம பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இப்போ மாதிரி முன்னாடி வந்து சாப்பாடு பணம் கொடுத்தா கிடைக்காது. எல்லாமே வேட்டையாடி தான் சாப்பிட்ணும். அப்படி இல்லைனா இடம் விட்டு இடம் போய் அந்த மரங்களோ செடிகளோ பழத்தை எடுத்து பறித்து தான் சாப்பிட முடியும். ஸோ ஒவ்வொரு நாளும் சாப்பாடு கிடைக்குமான்றது கேரண்டி கிடையாது. அதனால் எப்போல்லாம் வந்து சாப்பாடு கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து மக்கள் அதிகமாக சாப்பிடுவாங்க. இந்த அதிகமாக சாப்பிட்றது வந்து எக்ஸஸாக எனர்ஜியை வந்து இந்த ஃபேட்டாக அந்த உடம்பு ஸ்டோர் பண்ணிடும். சாப்பாடு நம்ம உடம்புக்கு கிடைக்காதப்போ நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகிருக்க ஃபேட் வந்து உடஞ்சி நமக்கு தேவையான எனர்ஜியை வந்து கொடுக்கும். இதனால தான் இந்த உடம்பு வந்து எப்போல்லாம் வந்து எக்ஸஸாக சாப்பாடு கிடைக்குதோ அப்போல்லாம் அது வந்து ஃபேட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் ஃபியூச்சர் யூஸ்க்காக. நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் நம்ம உடம்புல இருக்க கேலரிஸ்லாம் பேர்ன் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் 24/7 வந்து நம்ம உடம்புல இருக்க கேலரிஸ் பேர்ன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். உடம்புல நம்ம எதுவுமே பண்ணாமல் எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இதயம் துடிக்கிறது, மூச்சு இழுத்து விடுறது, உடம்புல வந்து சூடு ஜென்ரேட் பண்ணி நம்மளை 37 டிகிரி செல்சியஸில் வச்சுக்கிறது, பிரெயின் ஃபங்க்ஷனாக வருது. இந்த எல்லா ஆப்ரேஷனுக்கும் கேலரிஸை வந்து கண்டினியூஸாக பேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம எனர்ஜி டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் நம்ம சாப்பாடு சாப்பிட்டோன்னா நம்ம வந்து 1 கிலோ கூடவோ 1 கிலோ குறையவோ மாட்டவே மாட்டோம். ஆனால் நம்மளோட டெய்லி எனர்ஜி நீடுக்கு மேலே நம்ம சாப்பிட்டோன்னா இந்த எக்ஸஸான எனர்ஜி வந்து நம்ம லிவர்லேயும் நம்மளோட மசில்லையும் ஸ்டோர் ஆகும். முதல்ல இதுக்கு மேலேயும் நமக்கு எனர்ஜி இருக்குது அப்படின்னா தான் அது வந்து ஃபேட் செல்லில் போய் ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். இதை தான் நம்ம ஃபேட்டுன்னு சொல்கிறோம். இது ட்ரைக்ளிசரைட்ஸாக வந்து ஸ்டோர் ஆகும். நம்மளோட உடம்புல ஃபேட்டு சேர்றது ரொம்ப ஈஸி, ஆனால் ஃபேட்டு கரையிறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க ஃபேட் வந்து கரையணும்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோமோ இல்லையோ முதல்ல உடம்பு வந்து கேலரி டெஃபிசிட்டில் இருக்கணும். ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுறது, ரன்னிங் போகிறது, வாக்கிங்கு இதோடு சேர்த்து நம்ம சாப்பாடும் கொஞ்சம் குறைச்சோன்னா இந்த கேலரி டெஃபிசிட் அச்சீவ் பண்ணிடலாம். இதை பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க எனர்ஜிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாடி வந்து யூஸ் பண்ணிடும். இந்த டைமில் நம்ம உடம்பு வந்து இன்னும் எனர்ஜி தேவைப்படுறதுனால நம்ம கொழுப்பையும் வந்து உடைக்கும். ஸோ இந்த ஃபேட் வந்து நம்ம ரத்தத்தில் இருக்க ஆக்சிஜனோடு சேர்ந்து எனர்ஜியாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் அப்புறம் தண்ணியாகவும் வந்து வெளியேறும். அந்த எனர்ஜியை வந்து பாடி யூட்டிலைஸ் பண்ணுறோம். அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து ரத்தத்தோடு கலந்து நம்ம மூச்சு காற்று வழியாக வந்து வெளியேறிடும். மீதி இருக்க தண்ணி வந்து வேர்வையாகவும் இல்லை யூரின் வழியாக வெளியேறிடும். எனர்ஜிக்கு வந்து வெயிட் கிடையாது. அந்த எனர்ஜி அப்படியே வந்து பாடி யூட்டிலைஸ் பண்ணுறோம்.